இந்த சமுதாய வளர்வு சொன்னா உரிமையை கேட்க வேண்டும், சமத்துவத்தை கொண்டாட வேண்டும். தமிழக மக்கள் முன்னேற்ற வளரணும். நீங்கள் மனுஷனாக எங்களை பார்த்து மக்கள் மதிக்கணும். உங்க பேரம் கேட்டா என்னதான் கேளு, அடித்தா அடி அந்த லெவலில் நீ வளரணும். வளர்ந்தால் மட்டும்தான் வளர முடியுமே தவிர இன்னும் அடிமை வேலை செய்யாது. அரசியல் விடுதலையே சமூக விடுதலை. இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெள்ளத்தின் பட்டியல் வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் என்ற தலைப்பிலே தமிழக மக்கள் முன்னேற்ற வளரணும். நீங்கள் மனுஷனாக எங்களை பார்த்து மக்கள் மதிக்கணும். உங்க பேரம் கேட்டா என்னதான் கேளு, அடித்தா அடி அந்த லெவலில் நீ வளரணும். வளர்ந்தால் மட்டும்தான் வளர முடியுமே தவிர இன்னும் அடிமை வேலை செய்யாது. எஸ்ன்னு சொல்லி நான் வெறுக்கிறேன். எங்க எஸ்ன்னு சொல்ல மாட்டான். திரும்ப எஸ்ன்னு சொல்ல நாட்டாத்துக்கு சொல்லுங்க. அந்த நிலையை உருவாக்கும் மனிதன் பிறப்பில் எல்லாரும் ஒன்றுதானே. தாய் வேற சொல்றா பெத்த வேறையா இல்லைங்க. அப்ப நீங்க சாதி சாதி சாகுற தலித்து தலித்து ஒரு கதை சொல்ற தலித்துனே ஒண்ணு கிடையாது. நீ மனிதன் நம்மளை மதிக்கின்றவன் மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும், சமத்துவமாக இருக்க வேண்டும். நான் உழைக்கிறேன் சாப்பிடுறேன், மற்றவங்க போய் நீயா இறஞ்சி குடிக்கிற, அவன் கொடுக்கிற கேவல 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போய் உன்னுடைய குலத்தையும் உன்னுடைய குடும்பத்தையும் அழித்து விடுகிற சண்டாளர்களே. இதற்காக நம்ம எல்லாத்தையும் இழிவுபடுத்துகின்றான். இந்த நிலையை மாற்ற வேண்டும் சொன்னால் நீங்கள் சமுதாய பெயரை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள், தலைநிமிர்ந்து செய்யுங்கள். உரிமையை கோரிக்கைகளை பெற்றெடுப்பதற்கு நான் முன்னின்று நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன். அறிஞர் பொதுமக்களை அழைத்து வாருங்கள். செத்தோரை மீட்டெடுத்து அரசியலம் போராது வெற்றி பெறுவோம். இந்த நிலையெல்லாம் நான் உருப்படியா என்ன செஞ்சு சொன்னா வேலூர் மாவட்டம் அல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உங்களை எட்டி பார்த்தார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இவர்களுக்கு ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லி அரசியல் ஆட்சியாளர்களுக்கு பின்னால் இருப்பார்கள். இந்த நிலைக்கு நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். தேர்தல் என்பது எப்ப வேணாலும் போகும். நீ என் சொந்தம், நான் என் சொந்தம். நம்ம எவ்வளவு பிரிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. நீ செத்தா நான் வருவேன், நான் செத்தா நீ வருவேன். இந்த அரசியல் கட்சிக்கார போய் ஒரு நாளை போட்டு நல்ல வேலை செத்தா சண்டா வந்து போயிடுவான். அந்த உரிமையை உணர்வு நமக்கு மட்டும்தான் இருக்கும் என்பது மட்டும் அறிஞர் புரிந்து கொள்வோம். இந்த அடிமை என்ற விலங்கை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்பதோடு மட்டுமல்ல, தான் பிறந்த குலத்தை பெருமையாக போற்ற வேண்டும். தான் பிறந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் தாராளமாக பேச வேண்டும். அந்த நிலையை நீங்கள் எந்த உணர்கின்றீர்களோ உங்களுக்கு எந்த பேரும் வருக மாட்டான். சொல்கிறேன், உழைக்கின்ற மக்கள் இப்படி இனிமையில் இருக்கின்றார்கள் என்று வேதனையோடு சொல்கின்றேன். இந்த நிலையெல்லாம் அடித்து நோக்கி தென் மாவட்டத்தில் வளர்ந்து விட்டோம், வட மாவட்டத்தில் வளரவில்லை என்று வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்களே வர வேண்டும், எண்ணி வர நீங்கள் உங்களை நான் ஒருவன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக என்னுடைய சமுதாயத்திற்காக மக்களுக்காக இந்த சமுதாயத்தை முன்னிட்டு நடத்துவதற்காக நான் தயாராக நீங்கள் தயாராக சரி. அரசியல் வேறு, சமுதாயம் வேறு, கூட்டணி என்பது வேறு. நாங்கள் ஒரு கூட்டணி இருக்கின்றோம் சொன்னால் அதுக்கு விசுவாசம் நிலைமை அப்படித்தான் இருப்போம். தவறு செய்தா சுட்டி கேட்போம், என்ன நினைச்சு கேட்போம். அப்படி கேட்டு எவனுக்காவது தந்துருதான். அதனாலதான் எனக்கு சட்டமன்றத்துக்கு மட்டும்தான். நான் சட்டமன்ற வேலை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். எதை ஜெயிச்சாலும் இவன் ஜெயிக்க எல்லா அரசியலும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த விருப்ப போகக்கூடிய நிலை இருக்கு. வர்றேன் சட்டமன்றத்துக்கு போறேன், அப்பதான் தெரியும் அந்த விசுவரம் அங்கதான் தெரியும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே வளர வேண்டும். அடிமை என்ற விலங்கை உரை தெரிய வேண்டும். சிந்தித்து செய்வதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்ததிலே மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் வெற்றிகளை போட வேண்டும் சொன்னால் சமத்துவம் பெருக வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும். ஜாதி மத பேரமின்றி வாழ்வதுதான் வாழ்க்கை. நம்மளை குறை சொல்லி வாழ்கின்றவர்களை விடக்கூடாது. யாராக இருந்தாலும் போராடக்கூடிய தன்மையிலே போராட்ட குணத்தோடு நீங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய மக்கள் வளர்க்க ஒற்றுமை என்று கூறி முடிக்கின்றேன். சமத்துவமே நம்முடைய குறி. நன்றி, வணக்கம்.